என்ன தங்கச்சி, என்ன சமையல்? ஓ, என்ன மௌன விரதமா? பேச மாட்டீங்களா? பார்த்தா தெரியல. ஆ. ஓ, இட்லி. இதுல இது சட்னி. என்னது இது? இட்லி சட்னி, புதினா சட்னி வேற. செம்ம போர்னி. ஒரு புது மருமக வீட்டுக்கு வந்திருக்கேன். காலங்காத்தால இட்லி அவிச்சு தொட்டுக்க நாட்டுக்கோழி குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? என்ன குடும்பம் நடத்துறீங்களோ இட்லி சட்னின்னு. இப்ப இதான் இருக்கு. கோழி அடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உனக்கு தேவைன்னா நீ அடிச்சு சாப்பிட்டுக்கோ. தங்கச்சிமா, நான் உனக்கு மூத்தவமா? அப்படிலாம் பேசக்கூடாது. உங்க வீட்ல பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரல? சரி சரி, எனக்கு இட்லி எல்லாம் பிடிக்காது. எனக்கு கறி குழம்பு இருந்தாதான் இட்லி சாப்பிடுவா. இல்லனா பூரி தான். பூரியை நல்லா புசு புசுன்னு போட்டு தொட்டுக்க கிழங்கு மசாலா இருக்குல்ல, அது வைக்கணும். அதுவும் தண்ணியெல்லாம் இருக்க கூடாது. நல்லா கெட்டியா தொட்டு சாப்பிடுற மாதிரி. சரியா? ஏங்க, ஆளாளுக்கு ஒரு சமையல்லாம் பண்ண முடியாது. இட்லி சட்னி தான் எல்லாருக்கும். என்னவோ அதான் உங்களுக்கும். இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லனா போயிட்டே இருங்க. என்னம்மா தங்கச்சி, ரொம்ப கோவப்படுறியே? நான் என்னமோ உங்க மாமாவை கெடுத்துட்டு ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஏமல எரிஞ்சு விழுற. அப்படியெல்லாம் பண்ண கூடாதுமா. நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு இருந்தேன். என் வாழ்க்கையில குறுக்குல வந்துட்டு இப்ப என் வாய்க்கு ருசியா சமைச்சு கூட போடலன்னா எப்படி? அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க எல்லாருன்னு சொல்லி எல்லார் கூடவும் சேர்த்தெல்லாம் என்ன பேசக்கூடாது. சரியா? அப்படி பார்த்தனா நான் உனக்கு அக்கா முறை வேணும். அதனால நீ இப்ப என்ன பண்ற? பூரி போடுற. சரியா? பூரி. பிருந்தா, என்னடியாச்சு? இங்க பாரு வீரா தங்கச்சி, நான் பூரி கேக்குறேன், முடியாது, இருக்கிறத தான் சாப்பிடணும்னு சொல்றா இந்த பிருந்தா தங்கச்சி. பிருந்தா, பூரி போடு. ஐயோ என் ஸ்வீட் தங்கச்சி, லவ் யூ. நீதான் என் மனச புரிஞ்சு நடந்துக்கிற. அப்புறம் பிருந்தா தங்கச்சி, அந்த கிழங்கு மசாலா இருக்குல்ல, அத மறந்துடாத. ஒரு அரை மணி நேரத்துல எல்லாமே ரெடி பண்ணிடணும். ஏன்னா என் வயித்துக்குள்ள அலாரம் அடிக்குது. சரி, ஓகே தங்கச்சி, நவட்டா வரேன். என்னக்கா இது? பிருந்தா, அது இல்ல பிருந்தா. இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? என்னாச்சு மாமா பாருங்க மாமா, அவளுக்கு நான் என்ன வேலைக்காரியா? அவ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றா. மாமா, இது எதுவுமே நல்லதுக்கு இல்ல. அவ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மாதிரியா இருந்தா, இப்ப வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அக்கா வர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏய், நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல. பிரச்சனை ஏதோ வேண்டான்னு தான் நான் பாக்குறேன். என்னக்கா, என்ன பிரச்சனை? என்ன பண்ணிருவா அவ? அவ இந்த வீட்டுக்கு மருமகளாவே இருக்கட்டும். அதுக்காக அவ தலையில என்ன கொம்பா முளைச்சிருக்கு? உன் கோபம் புரியுது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ஆனா அத்தை சொன்ன மாதிரி ஆள் கொஞ்சம் கோளாறு தான் போல. ஆனா உடனே பிடிக்க கூடாது பிருந்தா, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். என்னமோ போங்க மாமா, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. அவளை பார்த்தாலே உடம்புல ஏதோ கம்பளி பூச்சி ஊடுற மாதிரியே இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது, அந்த கம்பளி பூச்சியை கட்டி கூட்டு வந்தானே எங்க அண்ணன். எங்க தோர என்ன பார்த்ததும் அப்படியே பரபரப்பா போறீங்க? என்னங்க, இந்த பழக்கம் இன்னும் மாறலையா? சரக்கடிச்சாதான் வீரம் வருமோ என்னமோ. அட இருங்க தோர, நேத்து தாலி கட்டுறப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல, இப்ப மட்டும் ரொம்ப வெக்கப்படுறீங்க. ஆமா, எங்க கிளம்பிட்டீங்க? எங்க போனாலும் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போகணும் தோர.
தெரியாதா? வெளியில ஒரு வேலை. என்ன வேலைக்கு கிளம்பினாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி கட்டின பொண்டாட்டிய முன்னாடி வர வச்சு நின்னு அவ முகத்தை நல்லா பார்த்துட்டு வெளிய போனாதான் அந்த வேலை விளங்குமா. உங்க வீட்ல எல்லாம் சொல்லி வளர்க்கலையா? உங்க அப்பா வெளிய போகும்போதெல்லாம் உங்க அம்மா முகத்தை பார்த்துட்டு தானே போயிருப்பாரு. ஆ, இனிமே நீங்க எங்க போனாலும் இந்த மகாலட்சுமியோட இந்த முகத்தை பார்த்துட்டு தான் போகணும். ம்? எங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. நிமிர்ந்து பாருங்க. நீங்க என்ன பார்க்கலனா இப்ப நான் உங்களை வெளியே விட மாட்டேன். அப்ப பாத்துக்கோங்க. சரிங்க, நான் சிரிக்கிறேன். அது ஏன்னா பொண்டாட்டி புருஷன் வெளியே போகும்போது மகாலட்சுமி மாதிரி அப்படி சிரிச்ச முகமா இருக்கணுமா. ஆம், ஆ, இப்ப போங்க. ஐய